ஹாய் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தொடர்பாக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாமினான சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இன்றைக்கியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நொய்டாவில் சர்வதேச விமான நிலையம் பிரதமர் மோடி திறந்து வச்சுருக்காங்க. இதன் மூலம் 5 சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட ஒரே இந்திய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஐஐடி மெட்ராஸோட இந்திய இராணுவம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக. ஆவடியில் முனைய உள்நாட்டு மயமாக்கல், அதாவது என்ஐசி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆவடியில், மறந்துடாதீங்க. ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோமோஸ் நீரிணையை கடந்து போகிறாங்க. அதாவது ஈரானில் இருக்குது, இது நமக்கு தெரிஞ்சது தான். அது அந்த ஹோமோஸ் நீரிணையை அடைச்சிட்டு ஈரான் அது வழியாக போகும்போது இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு 5 நட்பு நாடுகளுக்கு மட்டும். ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதுவும் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்திய கடற்படை. வாயுபான் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா அதாவது ஹெலிகாப்டர்லேருந்து ட்ரோனை இயக்கக்கூடிய திட்டமாகும். இது யார் செய்கிறா அப்படின்னா இந்திய விமானப்படை தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு சமீபத்தில். என்ன அப்படின்னா ஒருத்தவங்க மதம் மாறின பிறகும் அவங்க ஷெட்யூல் கேஸ்ட் அந்த கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்து, சீக்கிய இல்லை பௌத்த மதத்தை மட்டுமே பின்பற்றுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். மற்ற மதத்தை மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஷெட்யூல் காஸ்ட் இதாகாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க மதம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது பாலிட்டி ரிலேட்டடாக வரலாம், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மெட்ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு மெடிசன் எதுக்கு அப்படின்னா இது சுகர் பேஷண்ட்டுக்கானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மூளையோட செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி பிளட் சுகர் லெவலை என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜன் விஸ்வாஸ் திருத்த சட்டம் 2026 அப்படிங்கிற மசோதாவை இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஜன் விஸ்வாஸ் விஸ்வாஸ் அப்படின்னா வணிகம் அப்படிங்கிற பொருள் ஏற்படும். அந்த இதில் நடைபெற சிறிய அளவிலான குற்றங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. இப்போ சிறை தண்டனையை விட்டுட்டு அபராதம் மட்டும் போடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஜன் விஸ்வாஸ் 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. நேற்று தான் நம்ம பார்த்தோம் 250வது சுதந்திர தினம் யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு. அந்த அமெரிக்காவை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க டாலர் நோட்டில் ட்ரம்ப் கையெழுத்து போடுறதா சொல்லியிருக்காங்க. 1861 காகித பணம் அறிமுகமாச்சு. அதுக்கு பிறகு இப்போதான் 125 வருஷத்துக்கு கழிச்சு தடவையாக ஒரு அதிபர் கையெழுத்து போடுறது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெருமைக்கு யாருக்கு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு. இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி அதானி போர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவோட திகி துறைமுகத்தை மேற்கு கடற்கரை ஓரமும், ஒடிசாவோட ஹோபல்பூர் துறைமுகத்தை கிழக்கு கடற்கரையிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் எங்கேயாவது ஒரு நடுக்கடலில் போகும்போது கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை இப்போ எண்ணெய் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து போய் பண்ண முடியாது, அப்படித்தானே? ஏதோ ஒரு அந்த கப்பலுக்கு ஆபத்து ஏற்படுறப்ப அந்த கப்பல் இந்தந்த இடத்துலலாம் தங்கி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மேற்கு கடற்கரையில் மகாராஷ்டிராவில் அந்த திகியில் தங்கிக்கிடும். அதே மாதிரி ஒடிசால ஹோபல்பூர் துறைமுகத்தில் கிழக்கு கடற்கரை தங்கிக்கிடும். இது சென்ட்ரலில் இருக்கும், அந்த 2 இதுக்கும் கிழக்கு கடற்கரைக்கும் மேற்கு அந்த இதில் சென்ட்ரல் பிளேசஸில் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அதானி போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் நிறுவனம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம எக்ஸாம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.